Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Chapter 3 Laws of Motionல இருந்து Concurrent Forces and Lami's Theorem தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 different forces act ஆயிருக்கு. ஓகேவா? இது எல்லாமே unbalanced forces தான். ஓகே? So இந்த எல்லா forcesமே ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் பொழுது இந்த forces எல்லாத்தையுமே நான் congruent forces அப்படினு சொல்றேன். இப்போ இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. Then இது எல்லாமே நான் congruent forces அப்படினு சொல்றேன். ஓகேவா? So if the line of action of forces act at the same point, then it is called as the congruent forces. Okay? இன்னொன்று நான் என்ன சொல்லலாம்னா இந்த forces எல்லாமே ஒரே பிளேன்ல அதாவது சேம் பிளேன்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ F1 and F2 வந்து ஒரு பிளேன்லையும் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேன்லையும் F3 வந்து ஒரு செகண்ட் பிளேன்லையும் இருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் சேம் பிளேன்லேயே எல்லா ஃபோர்ஸஸுமே ஆக்ட் ஆச்சுன்னா இஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் த சேம் பிளேன் தென் தே ஆர் கால்ட் இஸ் தி கோப்ளேனார் அஸ் வெல் அஸ் கான்க்ரூவன்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அதே மாதிரி சேம் பிளேனில் இருக்கிறதுனால கான்க்ரூவன்ட் அஸ் வெல் அஸ் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். ஓகே, இப்போது இதோட ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பிஃபோர் இந்த ஃபோர்ஸஸ்லாம் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெஸ்டில் இருக்கலாம் அல்லது மோஷனில் இருந்துக்கலாம், யூனிஃபார்ம் மோஷனில் இருந்திருக்கலாம். ஓகே, இப்போது இப்போ இந்த இதில் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா இதுதான் கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம். ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா net unbalanced force acting on the body வந்து ஜீரோவாக இருக்கணும். ஸோ F1 vector plus F2 vector plus F3 vector is equal to 0. ஸோ இதுதான் net unbalanced force. ஏன் இங்கே unbalanced forceன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ F2 இருக்குது, இதோட ஈக்குவலன் அண்ட் மேக்னிடியூட் ஃபோர்ஸ்னால் எப்படி ஆக்ட் ஆகணும், இதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகணும் கரெக்டாக. பட் அந்த மாதிரி இங்கே ஆக்ட் ஆகல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போது இப்போ ஃபஸ்ட்டு நான் F1 அண்ட் F2 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், என்னோட F2 வந்து இப்படி இருக்குது, F1 வந்து இன்வெர்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த F1 அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த வெக்டர்ஸை நம்ம வந்து ஒரு பேரலாக ஷிஃப்ட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் அண்டர்கோ பண்ணாது. ஓகே, ஸோ எனக்கு இது F2 வெக்டர், இது வந்து F1 வெக்டர். இதோட நெட் ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டூ சைட்ஸ் ஆர் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும்போது என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் த ட்ரையாங்கிள். ஸோ என்னோட F3 வெக்டர் வந்து இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸாக இருக்கும். இதுதான் என்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது என்னது F2 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் படி இதுதான் என்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F ரிசல்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா F3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ என்னோட F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இஸ் ஈக்குவலன் டு F3 வெக்டர். ஸோ நான் எல்லாமே நான் ஒரே சைடு நான் கொண்டு வந்துட்டேன்னா என்னோட நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இட் வுட் பி ஈக்குவல் டு 0. ஆர் இதையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா என்னோட நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடத்துல ஒன்றே நோட் பண்ணுறது, ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஈக்குவல். ஆனால் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா F1 டவுன்வர்ட்ஸாக இருக்கும்போது F3 வந்து அப்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ டைரக்ஷனல் சேஞ்ச். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாகவும் F3 இருக்கணும், அதே சமயம் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நெட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் 0. இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெட்ஜஸ்க்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வெட்ஜும் இந்த ரிங்கும் ஆர் இந்த ஆப்ஜெக்டும் வந்து கான்டாக்டில் இருக்குது. அப்போ ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, எந்த டைரக்ஷனில், அலாங் த ரேடியஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் வந்து அலாங் த ரேடியஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இதோடைய நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இதே டைரக்ஷன் தட் இஸ் அட் த சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக உங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகும் பொழுது இந்த F1 அண்ட் F2ஓட ரிசல்டன்ட் வந்து ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் அலாங் திஸ் பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு, இது வந்து ரிசல்டன்ட், இது வந்து F ரிசல்டன்ட்,
இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கிராவிடேஷனல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது இந்த வெட்ஜுக்கு நடுவில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இதுதான் கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கேசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. எல்லாமே ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது தட் இஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது இந்த 3 ஃபோர்ஸஸையும் இந்த மாதிரி ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் படி நான் வந்து 3த்தையுமே ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 forces under the condition of equilibrium வந்து it is looking like a triangle. Okay, that is triangular law of addition நான் இந்த மாதிரி பர்டிகுலர் செட்டப்பில் நான் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஒரு n congruent forces ஆக்ட் ஆகுது. இப்போ மெனி ஃபோர்ஸஸ் வந்து இதே பாயிண்டில் ஆக்ட் ஆகும்போது மோர் தென் 2 ஃபோர்ஸஸாக இருந்தால் நான் ஒரு n ஷேப்டு பாலிகன். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அத்தனை சைட்ஸை வச்சுட்டு நான் வந்து ஒரு பாலிகனை நான் வந்து என்னால் உருவாக்க முடியும். such that the net force acting on the object வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கேஸ் எப்படி இருக்குன்னா f1 வெக்டர் ப்ளஸ் f2 வெக்டர் எக்ஸட்ரா அப் டு fn வெக்டர் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பாலிகன் ஷேப்பில் என்னால் இந்த நெட் ஃபோர்ஸஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் கான்க்ரூவன்ட் ஃபோர்ஸஸை நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பாவோ அல்லது n ஷேப்டு பாலிகனாவோ என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்க்ரூவன்ட் ஃபோர்ஸஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், தட் இஸ் கண்டிஷன் ஆஃப் ரெஸ்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்தது நம்ம வந்து லாமிஸ் தியரம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லாமிஸ் தியரம் படி இப்போ 3 ஃபோர்ஸஸ் வந்து இந்த ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. இஃப் 3 கான்க்ரூவன்ட், தெரியும் கான்க்ரூவன்ட்னா ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ், and coplanar ஒரே பிளேனில். ஸோ இஃப் 3 congruent and coplanar forces acts on a body or acts at the point O அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லாமிஸ் தியரம் படி என்ன சொல்கிறாங்கன்னா the magnitude of each force, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F1 எடுத்துட்டோன்னா the magnitude of each force is directly proportional to the sine of the angle between the other 2 forces. Sine of the angle of the other 2 forcesக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்ல, இப்போ இந்த F1 வெக்டரோட மெக்னிடியூடை எடுத்துக்கோங்க. ஓகே, F1ஓட மெக்னிடியூட் பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2 ஃபோர்ஸஸ். எது அதர் 2 ஃபோர்ஸஸ்? F2 and F3. இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா. அதுதான் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2 ஃபோர்ஸஸ் F2 and F3 சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி இப்போ F2 எடுத்துக்கோங்க. F2ஓட மெக்னிடியூட் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் F2வை விட்டுட்டோன்னா அதர் ஃபோர்ஸ் என்ன? F1 and F3. இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? பீட்டா. ஸோ சைன் பீட்டாவுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். அடுத்தது F3. ஸோ மெக்னிடியூட் ஆஃப் F3 வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா இதை F3யை விட்டுட்டோன்னா F1 and F2 ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? காமா. ஸோ இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் சைன் காமா. ஸோ இதோட கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லா கேசஸ்லையும் சேம் தான். அப்போ நான் வந்து applying this Lamis theorem நான் இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 by sin alpha is equal to F2 by sin beta is equal to F3 by sin gamma. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துக்கு மட்டுமே அப்ளிகபிள். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷனாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.14 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்விங், அதாவது ஒரு ஊஞ்சலில் ஒரு பேபி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இஸ் பிளேயிங் இன் அ ஸ்விங் விச் இஸ் ஹேங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் 2 identical chains at rest. ஸோ இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த 2 strings இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் வந்தாலே உங்களுக்கு என்னது? டென்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பேபி, பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அண்ட் அப்ளை லாமிஸ் தியரம் அண்ட் ஃபைண்ட் அவுட் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரிங். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கப்படும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபார் ரெஸ்ட் என்னது?
net forces, net unbalanced force act on the body வந்து 0. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பேபி தான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். இந்த ஸ்விங் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்டில் தான் எல்லா ஃபோர்ஸஸுமே ஆக்ட் ஆகுது. 2 டென்ஷன் ஃபோர்ஸும் அண்ட் தென் வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, ஃபோர்ஸஸ் acting on the body or system got in that the child is sitting that is sitting on the swing. So one on the downward gravitational force mg acting downward. Okay, another the tension forces acting along the string. Okay, tension along the string. Tension got it is a kind of force now. So tension along this ring. Okay, forces identify பண்ணியாச்சு. அப்போ இதோட கார்ட்டீசியன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எஃபிடி வரைஞ்சிடலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த இடத்துல நான் சைல்டை கன்சிடர் பண்ணுறேன். அதோடைய வெயிட் வந்து எம்னு எடுத்துட்டேன்னா எம்ஜி டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், 2 டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் அலாங் திஸ் ரிங். ஓகே, டி அண்ட் டி. இப்போ வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசால்வ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ்வலாக ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். அப்போ எனக்கு ஹரிசான்டல் காம்பனண்ட் இது, வெர்டிக்கல் காம்பனண்ட் இது. ஓகேவா? ஸோ இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட இந்த டென்ஷன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, சேம் ஆங்கிள் தான், தீட்டா அண்ட் தீட்டா. ஓகே, ஏன்னா ரெண்டுமே ஒரு ரிஜிட் சப்போர்ட்லேருந்து தான் வருது. ஓகே, அப்போ இந்த ரெண்டும் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸோட சேம் ஆங்கிள் தான் மேக் பண்ணும், தீட்டா அண்ட் தீட்டா. அப்போ இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், இந்த டி வந்து இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து டி காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த டென்ஷன் அகெயின் இந்த இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அகெயின் டி காஸ் தீட்டா. அப்போ ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன வரும், 2t காஸ் தீட்டாவாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஹரிசான்டல் காம்பனண்ட் என்ன, இது டி சைன் தீட்டானா இது, சாரி டி காஸ் தீட்டானா இது டி சைன் தீட்டா. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டுமே டி சைன் தீட்டா சி சைன் தீட்டா, இட் வில் பிகம் பேலன்ஸ்ட். ஓகே, இப்போ எனக்கு என்ன வரும், அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா, 2t cos theta is equal to mg வருது. ஓகே, நம்ம இப்போ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது லாமஸ் தியரம் அப்ளை பண்ணும். லாமஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது அகைன் நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சிஸ்டம். இங்கே வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி, அதுக்கப்புறம் நெட் ஃபோர்ஸ் அலாங் திஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 2t cos theta, and then 2 ஹரிசான்டல் ஃபோர்ஸ் ஆன் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து t sin theta and t sin theta. கரெக்டா? நம்ம பார்த்தோம் இந்த t தான் ரிசால்வ் பண்ணியிருக்கோம், t cos theta and t cos theta on both sides. So this is also t. இப்போ எனக்கு இப்போ இது தேவையில்லை, இந்த t வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போது நான் லாமஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்ஸை நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து F1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து F1 எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் t அண்ட் அதர் 2 ஃபோர்ஸஸ். இது வந்து F2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதே F2, இதை வந்து F3ன்னு எடுத்துட்டேன்னா இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. ஓகேவா? இதுனா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, மொத்தம் 180 டிகிரி. இது வந்து தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் F2 அண்ட் F3. அப்போ t டிவைடட் பை சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு T2 என்னது, சாரி F2 என்னது, அகெயின் t டிவைடட் பை மற்ற அதர் ஃபோர்ஸ் என்ன, F1 அண்ட் F3. இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த t இந்த வெர்டிக்கலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அப்போ ரிமைனிங் என்ன, அகெயின் வந்து 180 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ t டிவைடட் பை 180 மைனஸ் தீட்டா. அடுத்தது தேர்ட் ஃபோர்ஸ் என்ன, mg டிவைடட் பை ஆங்கிள் பிட்வீன் F1 அண்ட் F2 என்னது, இது தீட்டா இது தீட்டா, மொத்த ஆங்கிள் என்னது 2 தீட்டா. ஸோ sin 2 தீட்டா. அப்போ நான் என்ன பண்ணேன், இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ 180 மைனஸ் தீட்டா என்னது, sin தீட்டா. ஸோ t பை sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு mg டிவைடட் பை sin 2 தீட்டாவை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். sin 2 தீட்டா இஸ் ரிட்டன் as 2 sin தீட்டா cos தீட்டா.
எழுதலாமா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் 2 sin theta cos thetaன்னு எழுதிக்கிறேன் ஸோ sin theta gets cancel அப்போ t is equal to mg divided by 2 cos theta இதுதான் வந்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணாலும் எனக்கு t என்ன வரும் t is equal to mg by 2 cos theta ஸோ ஒன்று இந்த congruent forces அப்ளை பண்ணி ஒரே பாயிண்டில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணாலும் சரி எனக்கு ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது ஸோ திஸ் இஸ் த டென்ஷன் ஆக்டிங் இன் திஸ் ரிங் ஓகே இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா இந்த தீட்டா வந்து 0வாக இருக்கும் பொழுது 0 டிகிரியாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸுமே எப்படி இருக்கும் வேர்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகும் த ஸ்ட்ரிங்ஸ் ஆக்ட் vertically ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்ளிக்காக along the vertical வந்து some angle மேக் பண்ணது இல்லாமல் the string is vertical when theta is 0 degree அப்போ என்னோட டென்ஷன் எப்படி இருக்கும் t is equal to mg divided by 2 எனக்கு என்னது theta வந்து 0 இல்லையா cos 0 வந்து 1 ஸோ t is equal to mg by 2 வந்து எனக்கு கிடைக்கும் ஸோ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி டென்ஷன் along the string-ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்